ரணில் சம்பந்தமான தற்போது கிடைத்திருக்கும் தகவல்களை தற்போது உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கும். ரணிலின் கைதை எதிர்க்கும் தலைவர்கள் நீதிமன்ற உத்தரவை மதித்து நடக்க தெரியாத தலைவர்கள் நீதிமன்றை அவமதிப்பதாகத்தான் ரணிலுக்காக ஒன்றிணைவோரின் செயற்பாடுகள் காணப்படுவதாகவும் அநேகர் தண்டனைக்குரியவர்கள் இந்த ரணிலுக்கான விடுதலையை வலியுறுத்தி ஒன்றிணைவோர் பதறி துடிப்போர்கள் யாவும் குற்றத்துக்கு உரியவர்கள் பலரும் குற்றத்தை செய்தவர்கள், இவர்கள் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என அநேகர் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி ரில்வின் சில்வா என்பவர் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். நீதிமன்றில் நாளை ஆஜராக முடியாத நிலையில் ரணில் இது சம்பந்தமாக ஒரு விரிவான செய்தியையும், யாழ் நூலக எரிப்பு மற்றும் கருப்பு யூலை பட்டளந்தை படுகொலை உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களுடன் தொடர்புடைய ரணிலே கைதானவர், எனவே அவருக்காக நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. யாழில் அமைச்சர் பிம தெரிவிப்பு. ரணிலுக்கு விசேட பாதுகாப்பு. இன்று ரணில், நாளை யார்? அலறி துடிக்கும் எதிர்க்கட்சிகள். எனவே இவை சம்பந்தமாக எமது காணொலியில் விரிவாக விளக்கங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவே எமது காணொலியை இன்றுதான் நீங்கள் முதலாக பார்ப்பதாக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரணிலின் கைதை எதிர்க்கும் தலைவர்கள். ரணில் விக்ரமசிங்க கைது எதிர்க்கும் தலைவர்கள். சந்திரிகா. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கடும் கவலை தெரிவித்துள்ளார். இது இலங்கையின் ஜனநாயகத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக எச்சரித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேனா தனது கருத்தை கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் மூலம் இலங்கையின் ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி அவர் பழிவாங்கும் அரசியலை கைவிட வேண்டும் என்று இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு இந்திய காங்கிரஸ் எம்பி தரு கருத்து தெரிவிக்கையில், இது குறித்து காங்கிரஸ் எம்பி தரு சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மேலோட்டமாக பார்த்தால் அற்பமான குற்றச்சாட்டுக்களின் பேரில் கைது செய்திருப்பது குறித்து கவலை கொள்கின்றேன். உடல்நல பிரச்சனைகள் காரணமாக அவர் ஏற்கனவே சிறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இது அவர்களின் உள்விவகாரம் என்பதை முழுமையாக மதிக்கும் அதேவேளையில் பழிவாங்கும் அரசியலை இலங்கை அரசு கைவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரணிலின் கைதை எதிர்த்த தலைவர்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நீதிமன்ற உத்தரவை எதிர்ப்பது நீதிமன்றை அவமதிப்பதாகும். ரணிலுக்காக ஒன்றிணைவோர் அநேகர் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள், தாங்களும் அதே பாணியில் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது ஒன்றிணைகின்றார்கள். எனவே இன்று ரில்வின் சில்வா தன்னுடைய அதிரடி கருத்தை தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கைகோர்த்துள்ள எதிர்க்கட்சிகள் தான் கடந்த காலங்களில் ரணிலை சிறைக்கு அனுப்பினால்தான் உறக்கம் பெறும் என்றார்கள். நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைவாக ரணில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றின் உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் பின்னர் ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரச நிதி மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றில் இருதரப்பினரும் விடயங்களை முன்வைக்கலாம். இருதரப்பு விடயங்களை நீதிபதி கேட்டு முன்வைக்கப்பட்டன. எனவே இந்த இருதரப்பு விடயங்களையும் கேட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை அளிப்பதற்கு போதுமான காரணிகள் இல்லாததால் அவரது பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இப்போது நீதிமன்றம் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுபவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்திருந்தால் நீதிமன்றத்தை புகழ்வார்கள். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தவுடன் தேர்தல் காலத்தில் முட்டி மோதி கொண்டவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளார்கள். இவர்களில் 99% சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், பல்வேறு குற்றங்கள் தொடர்புடையவர்கள், பல்வேறு ஊழல்களுடன் தொடர்புடையவர்கள்.
எனவே இவர்கள் தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சத்தில்தான் இவ்வாறு முன்னெச்சரிக்கையாக ஒன்றிணைந்துள்ளார்கள். இவர்கள் கூட்டுணைவு எமக்கு சவால் அல்ல, ரணிலை சிறைக்கு அனுப்பினால்தான் உறக்கம் பெறும் என்று கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் குரல் எழுப்பியவர்கள் தான் இன்று அவருக்காக ஒன்றிணைந்துள்ளார்கள். நாட்டு மக்கள் முதலில் உண்மையை வழங்கிக் கொள்ள வேண்டும். சிறு குற்றங்களுக்கு தண்டப்பணம் செலுத்தாமல் எத்தனையோ பேர் இன்றும் சிறையில் உள்ளார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்தக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறாயின் அவரது ஆட்சியில் எவ்வாறு சட்ட ஆட்சி செயற்பட்டிருக்கும் என்பதை மக்கள் ஆராய வேண்டும். அதிகாரத்தில் இருந்தவர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றால் சட்டத்தின் மீது மக்கள் எவ்வாறு நம்பிக்கை ஏற்படும்? எவ்வாறு சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவது? ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று கொழும்புக்கு ஒரு தரப்பினர் வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நீதிமன்றத்தின் உத்தரவை சவாலுக்குட்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றார். மேலும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பவர் யாழ் நூலக எரிப்பு மற்றும் கருப்பு யூலை படுகொலைகள் மற்றும் பட்டளந்தை படுகொலை உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர். மனித குலத்திற்கு எதிரான பல்வேறு சம்பவங்களை செய்தவர் ரணில். ஆகவே இவரே கைதானார். யாழில் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாண நூலக எரிப்பு மற்றும் கருப்பு யூலை கலவரம், பட்டளந்தை படுகொலைகள் உள்ளிட்ட பல சம்பவங்களுடன் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றில் ஆஜர் ஆக முடியாத நிலையில் ரணில். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாதிருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ருசான் பெலனா தெரிவித்துள்ளார். அரச நிதி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் வெலிக்கடை சிறையில் அழைக்கப்பட்ட ரணில் சில மணி நேரங்களிலே திடீர் உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையிலேயே குறித்த அறிவிப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நல நிலைமையை கண்காணித்த பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது: முன்னாள் ஜனாதிபதி நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவரது இரத்தத்திலும் உடலிலும் மாற்றங்கள் காணப்படுகின்றன. இந்நிலை வெப்ப பக்கவாதம் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நிலைக்கு காரணம் அன்றைய தினம் அவர் கடுமையான வெப்பத்தில் சுமார் 10 மணி நேரம் நீதிமன்ற அறையில் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவருக்கு சரியான தண்ணீர் அல்லது உணவு கிடைக்காமல் போயிருக்கலாம். முன்னாள் ஜனாதிபதி தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அவரது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றார். பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். நீரிழப்பை முறையாக நிர்வகிக்காவிட்டால் அது சிறுநீரகங்கள், மூளை மற்றும் பிற உறுப்புகளை பாதிக்கும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்த ஆபத்தை தவிர்த்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சரியான சிகிச்சையை பெற்ற பின்னர் 2 அல்லது 3 நாட்களில் குணமடைந்து சாதாரண நிலைக்கு திரும்புவார் என்றார். ரணிலுக்கு விசேட பாதுகாப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க 2 ஜெயிலர்கள் உட்பட 8 சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மருத்துவமனையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இன்று ரணில், நாளை யார்? அலறி துடிக்கும் எதிர்க்கட்சிகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளில் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டனர். சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமன் என்று குறிப்பிட்டு கொண்டு அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றது. இன்று ரணிலுக்கு நேர்ந்த கதி நாளை புரிதொருவருக்கு ஏற்படலாம். ஆகவே ஜனநாயகத்தையும் அரசியலையும் பாதுகாக்கவும் சகல தரப்பினரும் கட்சி போதமின்றி ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியதுடன் ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் குறிப்பிட்டார்.
ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் கூட்டாக ஒன்றிணைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்தினர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்த்தன, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பட்டாளி சம்பிக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள, ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுனவின் பொதுச்செயலாளர் சகார காரியவாசம் ஆகியோரும், பாராளுமன்ற உறுப்பினர்களான கவிந்த ஏவர்த்தன, தயாசிறி ஏசேகர, ரவி கருணாநாயக்க, நாமல் ராஜபக்ச ஆகியோரும், முன்னாள் அமைச்சர்களான சுஷில் பிரேமச்சந்திர, ஜிஎல் பீரிஸ், துமிந்த திசாநாயக்க, நிமல் ஸ்ரீபால டி ஷில்வா, டிரான் அலஸ், மஹிந்த அமரவீர, பவித்திர வன்னியராட்சி, அகிலவி ராஜ் கரியவாசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்த போதிலும் அவ்விருவரும் கலந்து கொள்ளவில்லை. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் சந்திரிகா வெளியிட்ட அறிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள ஊடக சந்திப்பின் போது வாசித்தார். ஊடக சந்திப்பை ஆரம்பித்து உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவை தொடர்பில் தான் கவலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது நாடு தற்போது செல்லும் பாதையை பார்க்கின்ற போது ஜனநாயகம் தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகம் என்பது இந்த நாட்டின் இரத்தத்துடன் கலந்த விடயமாக உள்ளது. 1948 நாடு சுதந்திரமடைந்த நாளில் இருந்து ஜனநாயகம் கட்டம் கட்டமாக பலமடைந்தது. இருந்தபோதும் இந்த ஜனநாயக சமூகத்தில் இருந்து அடையாளங்கள் மெதுமெதுவாக அழிவடைந்து போவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஜனநாயகத்தை புதைப்பதற்கு பிணப்பட்டிகள், பலகைகள் தயார்படுத்தப்படுவது போன்று தெரிகின்றது. ஜனநாயகத்தின் பிரச்சனைகள் ஜனநாயகத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று தெரிகின்றது என்றால் கட்சி போதங்களை மறந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிணைய வேண்டும் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலை தொடர்பில் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், ரணில் விக்ரமசிங்கவின் கைது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஜனாதிபதி என்ற வகையில் கிடைத்த அழைப்புக்கமைய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த நிலைமையிலேயே அது தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான போலீஸ் விசாரணைகள் முழுமையடையாமல் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக ஏதேனும் கருத்துக்களை வெளியிட்டால் கருத்து வெளியிடுபவர்களை அச்சுறுத்தி மௌனமாக்குவதையே காண்கின்றோம். இதனால் ஜனநாயக நிறுவனங்கள் முழுமையாக இல்லாமல் செயற்படுகின்றன. இதனை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைவோம் என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், நாட்டின் சட்டத்தின் அமுல்படுத்த வேண்டும், சட்டத்தில் அனைவரும் சமனாக மதிப்பிட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நடைமுறையில் சட்டத்தின் ஆட்சி முறையாக செயற்படுத்தப்படுகின்றதா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது. நீதிமன்றத்தின் தீர்மானத்தை யூடியூபர் முன்னதாகவே அறிவிக்கும் நிலைமையை இன்று காணப்படுகின்றது. இவ்வாறான போக்கு ஜனநாயக விரோதமானது என்றார். ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் சர்வாதிகாரத்துக்கு கட்சி போதமின்றி அனைவரும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.